ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியான கருவாட்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு நம்ம குஞ்சு கருவாடு எடுத்திருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு பொடி கருவாடு எடுத்துக்கலாம். எந்த வெரைட்டியில் உங்களுக்கு பொடி கருவாடு கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க. நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கும் போது நிறைய டஸ்ட்டு இருக்கும். அதனால் நல்லா சோப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குக் பண்ணலாம். இல்லை பேக்கேஜிங்கில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டஸ்ட் இருக்காது. அதனால் சிங்கிள் டைம் சோப் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் போட்டு 5-10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு சாண்ட் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட ரிமூவ் ஆயிரும். நம்ம கருவாட்டை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். சட்டியில் 2 அல்லது 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறவங்க 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக தான் 3 குழிக்கரண்டி எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும் போதே கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதாவது அதோட கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வதக்கிட்டு கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம நிறைய சேர்க்க போகிறதில்ல, கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். சும்மா ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக தான். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்க கருவாட்டையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு 15-20 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். அதாவது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பிளேட் ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்ல கருவாடு ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சோன்னா உங்களுக்கு கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கருவாடு நல்லா கிறிஸ்பியாக ஆனதும் நம்ம அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஆகலை அப்படின்னா திருப்பி லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்குங்க.
கருவாடு ரெடியானதும் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான கருவாட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.